வணக்கம் நண்பர்களே. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20ஆம் தேதி திங்கட்கிழமை நாளை கூட இருக்கிறது. இது பல்வேறு வகையிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதை ஒட்டிய பரபரப்புகளும் டெல்லி அரசியல் அரங்கேறி வருவதாக தெரிகிறது. இது எப்படின்னா, ஏற்கனவே டீலிமிட்டேஷன் மசோதா பல்வேறு சர்ச்சைகளுக்கிடையே அதை நிறைவேற்ற முடியாத நிலையில் பாரதிய ஜனதா அரசு பின்வாங்கியது. இப்போது முக்கியமான எதிர்க்கட்சிகளின் நாட்டின் பிரதான எதிர்க்கட்சிகளின் திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் ஆதரவோடு அவர்களை சமரசம் செய்கின்ற அம்சங்களை அதில் சேர்த்து அதை எப்படியாவது நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதை நோக்கி ஒன்றிய அரசு நகர்வதாக பேசப்படுகிறது. செய்திகளும் வருகின்றன. எப்படி அப்படின்னா, இதில் முக்கியமாக இதனுடைய இன்னொரு பக்கம் மிக முக்கியமானது. இந்த சமரசங்கிறது என்ன இந்த வகையில் அப்படின்னா, ஏற்கனவே 2 சர்ச்சைக்குரிய மசோதாக்களை இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்ற இருப்பதாக கூறப்பட்டது. ஒன்று ஊழல் தடுப்பு மசோதா. அதில் ஒரு பிரதமர் மேலே முதலமைச்சர் மேலே வழக்கு பதிவு செய்து 30 நாட்களுக்கு உள்ள அந்த இது நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் பதவி விலக வேண்டும், கைது செய்யலாம்ங்கிற மாதிரி புதிய கடுமையான அம்சங்களை சேர்த்து அந்த மசோதாவை நிறைவேற்றுவது. இன்னொன்று, பல்கலைக்கழக மானியக்குழு, அதாவது கல்வித்துறையை பொறுத்தவரையில் அனைத்து அதிகாரங்களையும் ஒன்றிய அரசிடம் தன்வசமாக குவித்து வைத்துக் கொள்வது, மாநிலங்களுக்கு இருக்கிற குறைந்தபட்ச அதிகாரங்களை கூட பறித்து விடுவது, இதற்கான ஒரு மசோதா. இரண்டுமே ஒன்று அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும், இன்னொன்று அரசியல் சட்ட வரம்புகளை மீறி புதிதாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதாக காங்கிரஸினுடைய மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். இந்த 2 மசோதாக்களையும் தற்காலிகமாக நிறைவேற்றுவதை ஒத்திவைத்துவிட்டு டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை அதில் சில மாற்றங்களோடு, மாநில கட்சிகள் கோருகின்ற மாற்றங்களோடு, இடங்களை அதிகரித்து கொடுப்பது உள்ளிட்ட மாற்றங்களோடு நிறைவேற்றுவது, அதை எப்படியாவது இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை பாஜக அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. ஏனென்றால் ஏற்கனவே ஊழல் தடுப்பு மசோதா, கல்வி தொடர்பான மசோதா, பல்கலைக்கழக மானியக்குழு தொடர்பான மசோதா இரண்டையும் நிறைவேற்றுவது குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கள் கூடி ஆலோசித்திருக்கின்றன. அந்த 2 மசோதாக்களையும் இந்த கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றிவிடலாம் என்று அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா முக்கியமானது, அதை இப்போது நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதாக ஒரு முடிவை ஒன்றிய பாஜக அரசு எடுத்திருப்பதாக தெரிகிறது. சரி, இதில் நமக்கு என்ன முக்கியத்துவம்னா, 2 விஷயங்கள் இதில் முக்கியமாக கருதப்படுகிறது. ஒன்று, இந்த ஊழல் கல்வி தொடர்பான மசோதா ரொம்ப கடுமையானது, மாநில உரிமைகளை முற்றிலும் பறிப்பதற்கு உரிய அம்சங்கள் என்று கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன கல்வியாளர்கள் மத்தியில். அரசியல் ரீதியாக அது பெரிய பேசுபொருளாகவில்லை. ஆனால் கல்வியாளர்கள் மத்தியிலும் சமூக செயல்பாட்டாளர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய விமர்சனத்தை அந்த மசோதா தொடர்பான வரைவுகள், அது தொடர்பான கருத்துகள் எழுப்பியிருந்தன. அந்த மசோதா இப்போது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்பது ஒரு ஆறுதலான செய்தி. தமிழ்நாட்டுக்கு இல்லை, அனைத்து மாநிலங்களுக்குமே. ஏன்னா மாநில உரிமைகள் முற்றிலுமாக பறிக்கப்பட இருந்த நிலை அது. அந்த மசோதா ஊழல் தடுப்பு மசோதா, அது வேறு, அதனுடைய தன்மை வேறு. இன்னொன்று, திராவிட முன்னேற்றக் கழகத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதை அதனுடைய கூட்டணியில் இருந்த விலகி எதிர்முகாமுக்கு சென்ற கட்சிகளே இப்போது பல்வேறு விதமாக கருத்துக்களை கூறி வருகின்றன. திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு இணங்கிவிடக்கூடாது, பாஜகவுடன் இணங்கி போய்விடக்கூடாது என்று கூறி வருகின்றன. முக்கியமாக காங்கிரஸ் தரப்பிலும் அந்த கருத்து எதிர்பார்ப்பு நிலவுவதாக தலைவர்கள் தங்களது கருத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஆனால் காங்கிரஸ் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எடுத்த நிலைப்பாடுகள் திமுகவை மிக கடுமையான கோபத்திற்கு ஆளாக்கி இருக்கிறது என்பது வெளிப்படையான செய்தி. ஏன்னா தலைமை உட்பட, தொண்டர்கள் உட்பட, அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள், மூத்த தலைவர்கள் அனைவருமே அதை வெளிப்படுத்திட்டாங்க, காங்கிரஸ் மேலே உள்ள கோபத்தை.
அப்போ காங்கிரஸ் எதிர்பார்ப்பை திராவிட முன்னேற்றக் கழகம் நிறைவேற்றுமா, அதற்கு முக்கியத்துவம் அளிக்குமா என்பது பெரிய கேள்விக்குறி. இன்னொன்று, சரி அடுத்து என்னவாக இந்த நகர்வு இருக்கும்? தொகுதி மறுசீரமைப்பு என்பது மாநில உரிமைகளை, மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை பறிக்காத வகையிலே அது அமைய வேண்டும் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஏற்கனவே உள்ள கோரிக்கை, நிபந்தனை. அதற்கு தகுந்தவாறு அது மாற்றி அமைக்கப்படுமா என்பது ஒரு கேள்வி. சரி, மாற்றியமைக்கப்பட்டாலும் இந்த ஆதரவு என்பது மசோதாவுக்கான ஆதரவா அல்லது அரசியல் நிலைப்பாட்டிலேயே மாற்றம் ஏற்படுகிறதா என்பதும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த இரண்டு கேள்விகளும் இதில் இருக்கிறது. இதில் ஒரு விஷயம் அந்த கல்வி தொடர்பான உரிமையை பறிக்கக்கூடிய மசோதா தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவது மாநில அளவுகளில் மக்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி. மற்றது அரசியல் ரீதியானது. திராவிட முன்னேற்ற கழகம் இத்தகைய நிலைப்பாடை எடுக்க போகிறது, என்ன செய்ய போகிறது என்பது அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு நிலைப்பாட்டை பொறுத்தது. ஆனால் இதில் என்னென்னா, அந்த இரண்டு விஷயம். இப்போ இதுவரைக்கும் பாரதிய ஜனதா மதவாதத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய எதிர்க்கட்சிகள் அந்த ஒருங்கிணைப்பு காங்கிரஸின் சில குழப்பமான நடவடிக்கைகளால் பலவீனப்பட்டு விட்டதாக ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. அதை சரி செய்ய காங்கிரஸ் முயற்சிக்குமா, அதை காங்கிரஸால் எப்படி சரி செய்ய முடியும் என்பதெல்லாம் முக்கியமான கேள்வி. ஏனென்றால் ஒரு நாட்டின் 2029 தேர்தல் நெருங்கி வருகிறது. இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் எத்தகைய அணுகுமுறையை மேற்கொள்ளப் போகிறது என்பதும் முக்கியமானது. அதை திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற எதிர்க்கட்சிகள் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றன என்பதும் மிக முக்கியமானது. 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கான அடிப்படையான கட்டமைப்புகள், அரசியல் போக்குகள் இதில் இருந்து தான் உருவாகப் போகிறது. பாரதிய ஜனதாவோடு தேசிய அந்த என்டிஏ கூட்டணியோடு எந்தெந்த கட்சிகள் நிற்கப் போகின்றன, இதற்கு எதிராக மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து ஒரு கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணியில் எந்த கட்சிகள் நிற்கப் போகின்றன, தமிழ்நாட்டிலே என்ன நிலைமை, இதற்கிடையே தமிழ்நாட்டில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தமிழக வெற்றிக் கழகம் அந்த கட்சி என்ன நிலைப்பாட்டை இந்த விவகாரங்களில் எடுத்திருக்கிறது. இதுவரைக்கும் அந்த கட்சி சார்பில் முழுமையாக வெளிப்படையாக இது தொடர்பான எந்த கருத்துக்களையும் அவர் யாரும் தெரிவிக்கவில்லை. ஒரு பொதுவான பார்வைக்கு நிர்வாக ரீதியாக ஒன்றிய அரசோடு ஒரு இணக்கமான போக்கை கடைப்பிடித்து மாநிலங்களுக்குரிய நிதி பகிர்வுகளை பெறுவது என்பது அதற்கு முன்னுரிமை தருவதாக தாவேக அரசின் போக்கு தென்படுகிறது என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அரசியல் ரீதியாக தாவேக தனது அரசியல் எதிரி என்று பாரதிய ஜனதாவை சொன்ன தாவேக இப்போது எத்தகைய நிலைப்பாடுகளை எடுக்கும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. ஏனென்றால் இந்த தாவேக, திராவிட முன்னேற்றக் கழகம் இவற்றின் நிலைப்பாடுகள் தமிழக அரசியலில் மட்டுமல்ல, தேசிய அளவிலான அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஒரு எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய முடிவுகள் என்பதால் அவை குறித்த எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வருகின்றன. இப்போ என்ன அப்படின்னா, இந்த கூட்டத்தொடரில் டீலிமிட்டேஷன் மசோதா நிறைவேற்றப்பட்டால் தாக்கல் செய்யப்படும் போது திராவிட முன்னேற்றக் கழகம் அதை ஆதரிப்பது எந்த அடிப்படையில் ஆதரிக்கப் போகிறது என்பது முக்கியமான கேள்வி. ஒன்று, அந்த மசோதாவின் தன்மை கருதி நிலைப்பாட்டை எடுக்குமா, அல்லது அந்த நிலைப்பாடு, அந்த ஆதரவு அரசியல் ரீதியான ஆதரவு என்ற எல்லைக்கு வரை அது நீளுமா என்பதும் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஆனால் அதில் ஒன்றும் வியப்படுவதற்கு இல்லையா. திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களே என்ன சொல்லுகிறார்கள், இனிமே போய் பாரதிய ஜனதாவோடு எதுக்கு வீணாவில் சண்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்களே குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி என்றால் பாரதிய ஜனதாவோடான உறவு, தாவேகாவின் உறவு என்ன, மக்கள் இதை எப்படி கருதுவார்கள் என்றெல்லாம் கேள்வி இருக்கிறது. ஆனால் இதில் இன்னொரு அம்சமும், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவருடைய தலைமையில் செயல்படுகின்ற போது அங்கே ஒன்றியத்திலே வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் பாஜக அரசு அமைந்திருந்த போது, தேசிய முற்போக்கு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்திருந்த போது குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டணியை அமைத்து கூட்டணி அரசாகவும் செயல்பட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அரசியலை பங்கேற்றிருந்தது. அப்படி ஒரு சூழல் மீண்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இப்போ எல்லாருக்குமே அது எழும் இல்லையா, இந்த மாதிரி சூழல் மாறுகின்ற போது. அப்படி ஒரு முடிவை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தாலும் அதில் வியப்படைவதற்கு ஏதும் இல்லை.
ஆனால் அப்போது கலைஞர் காலத்திலே முக்கியமான சில நடவடிக்கைகளை பாரதிய ஜனதா எடுக்காமல் இருந்தது. அயோத்தியில் ராமர் கோயில், 370வது பிரிவு ரத்து போன்ற நடவடிக்கைகளை அந்த கட்சி எடுக்கவில்லை. இப்போது அந்த அஜெண்டாவெல்லாம் முடிச்சிட்டாங்க, அவங்க வேலையை முடிஞ்சிருச்சு. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியாச்சு, 370 பிரிவு ரத்தாகிவிட்டது. இப்போது எடுப்பதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லை. ஒரு சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள், முயற்சி இன்னும் சில பாக்கி வச்சுருக்காங்க. அதில் முக்கியமானது பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல். அதற்கு முகாந்திரமாகத்தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது, எந்த வகையில் இதை ஆதரிக்கப் போகிறது அல்லது எதிர்க்கப் போகிறது என்பதுதான் இப்போது முக்கியமான கேள்வியாக தமிழக அரசியல் களத்தில் இருக்கிறது. ஆனால் டெல்லி அரசியல் களத்திலும் இது எப்படின்னா, இப்போ சமாஜ்வாதி தவிர காங்கிரஸ் அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாதி தவிர மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாமே இந்த மசோதாவிற்கு ஏறத்தாழ இணக்கம் காட்ட தொடங்கிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது எந்த அடிப்படையில் அந்த இணக்கம், அந்த சூழல் எழுந்திருக்கிறது என்பதுதான் இப்போது எதிர்பார்ப்புக்குரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நாளை நாடாளுமன்றம் கூடிய பிறகு இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகின்ற சூழலில், எழப்போகின்ற விவாதங்களில், எடுக்கப் போகின்ற முடிவுகளில் அந்த அரசியலின் போக்கு இனி என்னவாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுவரை என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.